கிச்சன். காஜு கத்திலி வீட்ல இருக்கிற பொருளை வைத்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடித்த ஒரு ஸ்வீட் காஜு கத்லி என்னோட ஃபேவரட் ஸ்வீட். ஃபர்ஸ்ட் 1.5 கப் முந்திரி பருப்பை பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சுக்கணும். கண்டினியூஸா அரைச்சா முந்திரி பருப்புல எண்ணெய் விட்டுரும். இந்த மாதிரி அரைச்சுக்கணும். 1.5 கப் முந்திரி பருப்புக்கு 1 கப் சுகர் எடுத்துக்கிறேன். 1 கப் சுகருக்கு 1/2 கப் தண்ணி. ஃப்ளேம் மீடியம்ல இருக்கணும். ஒரு கம்பி பதம் வந்ததும் ஃப்ளேமை லோல வச்சிடணும். அரைச்ச முந்திரி பருப்பை ஆட் பண்ணணும். கட்டி இல்லாம நல்லா கிளறி விடணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், 1 டீஸ்பூன் நெய் விடணும். திரும்ப ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒட்டாம திரண்டு வரப்ப ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இதுதான் காஜு கத்திலிக்கான பதம். எல்லாரும் பேஸ்க்கு பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க. நான் சப்பாத்தி கட்டை யூஸ் பண்றேன். ஏன்னா பட்டர் பேப்பர் எல்லார் வீட்லயும் இருக்காது. இந்த மாதிரி நெய்யை ஈவனா தடவிக்கணும். சூடா இருக்கும் போதே முந்திரி பருப்பு மிக்சரை சப்பாத்தி கட்டையில ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பிடிச்ச ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுவையான காஜு கத்திலி ரெடி. வாவ், சூப்பர்! வீட்ல செஞ்சு பாருங்க. Please subscribe our channel. Thank you for watching.